நமச்சிவாய். ஜெயவராய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி, ஜெயவராகி. அன்பு பக்தர்களே, பொதுவாகவே இப்போது நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம், கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம். அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும். ஆனால் அதுக்கு இடையில் ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது, சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க, அது வேணாம். இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது, அந்த நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம். இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இதுதான் நல்ல நேரம் சார். உங்கள் ராசிக்கு வந்தாதான் சார் குருவுக்கே ஒரு பெருமை சார். அவருடைய வீட்டில் தனுசு ராசியில் இருந்தாலும் மீன ராசியில் இருந்தாலும் பேர் ஓரளவுக்கு தான், 50% தான். அவர் சொந்த வீட்டில் இருக்காருங்க, வாடகை அவங்க சொந்த வீட்டில் இருக்காருங்க. மகரத்துக்கு போயிட்டாருன்னா கெட்ட பேர், ஏங்க அவர் நீச்சம் அடைஞ்சிட்டாருங்க. மற்ற வீட்டுக்கு போனால் வாடகை வீட்டில் இருக்காருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடகத்துக்கு வந்தால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவர் பாரு உச்சம் பெற்று உட்காந்துருக்காருயா, நல்ல யோகத்தில் உட்காந்துருக்காரு. எப்போ? கடகத்தில் குரு அமைகின்ற போது. நான் இன்னும் கூட ஒன்று சொல்லணும், என்ற நிறைய மேட்சிங் வரும். உலகம் முழுவதும் என்னுடைய கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மேட்சிங் நிறைய அனுப்புவாங்க. கடக லக்னமாக இருந்து கடகத்தில் குருவும் இருந்து விட்டால் எந்த பொருத்தமும் பார்க்கமானா அவன் கண்டிப்பாக பொண்டாட்டியை வச்சு காப்பாற்றுவான், மனசாட்சியோடு நடந்துப்பான். அவனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம். செவ்வாய் அங்கே இருக்குது, சுக்கிரன் இங்கே இருக்குது, 8 7 ராகு கேது, எதையுமே பார்க்க வேணாம், எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம். கடக லக்னமாக இருந்து, இது ஒரு ரகசியமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. கடக லக்னமாக இருந்து லக்னத்தில் குருவும் இருந்து விட்டால் சார் அந்த மாப்பிள்ளையை நம்பி நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம். அவன் கண்டிப்பாக அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுவான். அதே போல் பொண்ணு மருமக உங்களுக்கு அமைச்சு போயிட்டா, உங்கள் பையன் என்னதான் ஊதாரித்தனமாக இருந்தாலும், அவன் சம்பாதிச்சு வந்து கொடுத்தாலும் கொடுக்குறனாலும் அந்த மருமக உங்கள் குடும்பத்தை தூக்கி தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் அந்த பொண்ணு. அப்போ இதெல்லாம் கடக லக்னத்திற்கும் அல்லது கடக ராசிக்கும் சந்திரன் குரு இருந்தாலும் ஓகே தான். லக்னமாக இருந்து குருவாக இருந்தால் அது இன்னும் சிறப்பு, சந்திரன் குரு இருந்தாலும் அதுவும் ஓகே தான். அப்போ இப்பேற்பட்ட ஒரு நல்ல யோகத்தை குரு எங்கே செய்கிறார்னா மற்ற எந்த இடத்திலும் செய்வதில்லை, கடகத்திற்கு வந்தால் மட்டும் செய்கிறார். கடகராசி என்பர்களே, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2027 மே மாதம் வரையிலும் குரு உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாரு. இது அடுத்த மகிழ்ச்சியான ஒரு இன்ப செய்தி பாருங்க. கடகராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இன்ப செய்தி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த இன்ப செய்தி என்ன? 2027 மே மாதம் வரையிலும் குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாரு. சரி, சந்தோஷம். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை கடகராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல திரிகோணம் வலுத்திருந்தால் ஒரு ஜாதகர் அவன் நல்லபடியாக இருப்பானா, நல்லபடியாக வாழ்வானா அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லலான்னா கோணங்கள் வலுத்திருக்க வேண்டும். திரிகோணம். இப்போ கடகராசிக்கு முதல் கோணம் எது? கடகராசி. 2வது கோணம் விருச்சகம், 3வது கோணம் சன், குரு மீனம். அப்போ கடகராசிக்கு விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அந்த வீட்டுக்கார் அங்கேயே சொந்த வீட்டில் இருக்கார். தனக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். 4, 11 கூடிய சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார்.
அப்போ உண்மையிலேயே இந்த கோணம் நடைபெறுகின்ற இடம், இந்த யோகம், இந்த லாட்டரி சீட்டு குலுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த குலுக்கிற இடமே கடகத்தில் தான். அந்த லாட்டரி சீட்டு குலுக்கிறதே அந்த கடகத்தில் தான். அந்த இடத்துல வச்சு தான் குலுக்குறாங்க. இது ஒரு பெருமை. குலுக்கிறது பெருசில் சாமி, அந்த சீட்டு எனக்கு விடுமா சார், உங்களுக்கு உங்கள் பேர் வரலனா கூட அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு வாடகை கொடுத்து தான் சார் போவாங்க, பண்ணுவாங்க. இத்தனை பேரை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க கடகத்துக்கு அந்த வீட்டுக்கு அந்த ஹாலுக்கு ஏதாவது பணம் காசு கொடுக்காமல் வெளியே போயிடுவாங்களா? அவங்க கீழே செதறதை எடுத்தாலே உங்கள் கஷ்டம் விலகும். அது போக அந்த சீட்டில் உங்கள் பேர் வந்துடுச்சுன்னா இன்னும் சந்தோஷம்தான். யதார்த்தமாக சொல்கிறேன் நான். அப்போ கடகராசி என்பர்களே, நிச்சயமாக இந்த மகாலட்சுமி யோகம் உருவாகக்கூடிய இடம் கடகம். இந்த மகாலட்சுமி யோகம் கிரியேட் ஆகக்கூடிய இடமே கடகம். அப்போ கடகராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். கடுமையாக உழைச்சி பேர் வாங்காமல் இருக்கிறது, கடுமையாக உழைச்சி பணம் வராமல் இருக்கிறது, லாபம் கிடைக்காமல் இருக்கிறது, லாபத்துக்காக போராடுவது, எல்லாரும் கொடுத்துட்டு நான் சும்மா உட்காந்துருக்க சாமி அப்படிங்கிறது, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வருமான குறைவாக இருக்கிறது, நிறைய போராட்டங்கள், தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு, வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு, குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு, பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள். அதே போல் வருமான பற்றாக்குறை, வருமானம் போகாமல் இருக்கிறது, லாபம் இல்லாமல் இருக்கிறது, வீண்பழிகள் தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அவப்பெயர்கள், கலகங்கள். இப்படியாக கடகராசியுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அவப்பெயர்கள், கணவனுக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் சாமி, வீட்டுக்காரம்மாவுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், மனைவிக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், பழக்க வழக்கங்கள், வெளியில் பழகக்கூடியது, அல்லது மெயினாக பணங்காசு சம்மந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இப்படியாக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த மகாலட்சுமி யோகம், பணயோகம், தனயோகம் உங்களுக்கும் உண்டு, கவலை வேண்டாம். அப்போ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன செய்யணும்? அப்போ அது கண்டுபிடிக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் தேவை. இந்த மாதிரி நம்ம காமனாக சொல்ல முடியாது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வச்சாதான் இன்னும் கூட அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி அதுக்குரிய பரிகாரங்கள் சொல்லுவோமே. ஆனால் அதை சரிவர செய்வீர்களே, இப்போ இந்த பரிகாரத்தை கரெக்டாக கடைபிடிப்பீர்களே ஆனால், சரிங்க சாமியை நான் பண்ணிடுறேன் வந்துடுங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வெற்றி உறுதி, நல்லது நடக்கும். ஜெய் வராகி.